மறுபடி காசு தந்தா மேட்ச் பார்க்க வரேன், இல்லைன்னா மேட்ச் பார்க்க வர மாட்டேன். මොකද කියන්නේ මැච් එක? එන්න තියෙන්නේ මෙතන මාත්‍යෝ. ලංකාවේ බේස්කෝ පව්. ඇත්තම පව්. මේ ටිකට් එක දීලා මම ගන්න බෑ. මොකද කියන්නේ? ඔය වෙලාවට සෙමිය අවිලා මේ මොකද? ඊට වඩා හොඳ කෙනෙක් කවුරු කියන්නේ? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன ஆட்டண்டா ஆடினீங்க, என்ன ஆட்டம் ஆடினீங்க. அதுவும் யாழ்ப்பாணத்துல இருந்தவன் ஒருத்தன் போய் நீ எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றான்னு இருந்து கொண்டு நீ நாடு ஸ்ரீலங்கா தானே, நீ யாழ்ப்பாணமான்னு சொல்லி போட்டு எவ்வளோ பேசினீங்க. அந்த வீடியோ போடுறேன்னு பாருங்க. அதுக்கு கண்ணலங்காவ இன்னலங்காவ தூஷணம் பாடினீங்க. எங்கடா போச்சு இப்ப எல்லாம்? இந்தியாவா? ஸ்ரீலங்கா நாட்டு பற்றி நாட்டு பற்றி எதே ஸ்ரீலங்கா நாட்டுல பிறந்தவங்க எதே காட்டு அது எனக்கு இவ்வளவு பேருக்கு பேசுறீங்க. அது மட்டுமா செஞ்சீங்க? எல்லாமே சிங்கள மக்களை தாக்கி ஈழத்தில் இருக்கிற ஆக்களை மட்டும்தான் எடுத்தீங்க. ஒரு நாட்டுல இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்து ஒரு கிரிக்கெட் வீராங்கனையா பார்க்கவும் இல்லை, இந்து மக்கள் இருந்து ஒரு கிரிக்கெட் வீராங்கனையா பார்க்கவும் இல்லை. நான் நாட்டுக்கு சப்போர்ட் தான், நாட்டுக்கு என்ஸுக்கே வரவன் இல்லை. நான் வந்து நாட்டுக்கு என்ஸுக்கே வரவன் இல்லை. நாட்டுக்கு ஸ்ரீலங்கா நாடுங்கிற நாடு. அதுக்காண்டி நாட்டுல வந்து எல்லா மதங்களும் எல்லா இனத்தவர்களும் சேர்த்து ஒற்றுமையா ஒரு கிரிக்கெட் அணி இருக்குதா? இல்ல. இந்த ஆட்டம் ஆடி நீங்க ஆடி போட்டு இப்ப ஆட தெரியாதவனுக்கு மீட சரியில்லைன்ற கதை மாதிரி சொல்றீங்க. என்னத்த நாட்டுல வந்து இவங்க வந்து அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையில் சொல்லி கொண்டு இருக்க சொல்லி தானே ஆடலாம் போயிட்டா. இந்த நாட்டு ஜனாதிபதி கொஞ்சம் கருத்துல கொண்டு வரணும். நாட்டு ஜனாதிபதி முதல்ல உங்களை அடிச்சு விரட்டணும்டா. நீங்க கிரிக்கெட் ஆடுறீங்க, ஏன் சின்ன பிள்ளைகள் போட்டு விளையாடுற மாதிரி விளையாடுறீங்க. எனக்கு இந்த கிரிக்கெட்டாலே பிடிக்காது. நீங்க எல்லாம் கிரிக்கெட் அடிக்கிற கிரிக்கெட்னு சொல்லி அடே கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவனுடைய தோத்துட்டு இருக்கிறீங்க. வெக்கமா இல்லையாடா இதெல்லாம்? கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவனையும் தோத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தான் வெக்கம் வானம் சூடு சுரணை இருக்குன்னா காலத்துல தூக்கப்பட்டு தொங்கு. அதை விட்டுட்டு இப்ப நாட்டுல ஸ்ரீலங்கால ஒரு கிரிக்கெட்ன்றதே தேவையில்லைன்ற அளவுக்கு வந்துட்டு எல்லா மக்களும் காரை துப்புற அளவுக்கு வந்துட்டு. ஒருத்தனை பார்த்தா டிவியை உடைக்கிறான், கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு. ஒருத்தனை பார்த்தா காரை துப்புறான். அதை விட்டு அது அப்படி நடந்து கொண்டு இருக்குது. ஒரு வெத்தி எடுத்தோன்ன நீ எந்த நாடு? ஸ்ரீலங்காவா? நீ ஆஸ்திரேலியாவா? அமெரிக்காவா? அடைய அவன் கிரிக்கெட்டுகள்ல வந்து கிரிக்கெட்டுகள்ல அவன் தாரை பிடிச்சிருக்கு பிடிக்காது அது வருது. அதுக்குள்ள பாகிஸ்தான்காரருக்கு தான் இவங்க முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு பேச்சு இருந்தேன். இப்படி தோத்து போற டீமுக்கு தாரடா சப்போர்ட் பண்ணுவாங்க. சொந்த நாட்டிலேயே போய் சப்போர்ட் பண்றது காலையில தோத்து போற டீமுக்கு வெக்கமான சூடு சொன்னா கிரிக்கெட்ன்றதே ஸ்ரீலங்கா டீம்கள் பார்க்க போறேன்னு பார்க்காதீங்களா? அநியாயம் டிக்கெட் 5000 டிக்கெட் எடுத்து பிளாக்ல டிக்கெட் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. டிக்கெட் எடுத்து போய் என்ன யோசனை இருக்கு? இதுல தாருக்கு வருமானம் இருக்குது. இந்து மார்க்க சமயத்துல இருக்கிறவங்க தமிழ் பேசுற இளைஞர்களும் இல்ல, இஸ்லாமிய இளைஞர்களும் கிரிக்கெட் மேட்ச்ல இல்ல, ஒரு தரமே இல்ல. நீங்க மேல் மாகாணத்துல இருக்கிற கிரிக்கெட் தார் இருக்கிறோம் அவங்கள மட்டும்தான் சேர்ப்பீங்க. இப்ப ஒட்டுமொத்தமா அந்த ஜிபி முத்து சண்டை நக்கு வச்சுட்டானே விளங்கிச்சா? இப்ப இது போதுமா இல்லாட்டிக்கு என்ன வேணுமா? இனியாச்சு ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கால அந்த ஜாதி பேத பார்க்காம எல்லா இனத்தவர்களையும் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுறவங்களை சேர்த்து விளையாடுனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சரி ஸ்ரீலங்கா டீம் வந்து கிரிக்கெட் டீம் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வரும். அதை விட்டுட்டு நான் எங்கட ஸ்ரீலங்கால மேல் மாகாணத்துல இருக்க கொழும்பு மாகாணத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் தேர்வு செய்வேன் சொல்லி கொண்டு ரெடி ஆகினீங்கன்னு சொன்னா கடைசியாகி ஜிபி முத்து சொன்ன கதை நக்கு தான். அதுக்கு பார்க்க அந்த டிவி எல்லாம் வந்து ஸ்ரீலங்கா டீம் ஆர்வம் சொன்னா டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு உங்களோட சொந்த வேலையில பாருங்க. மிச்சம் பேரு அங்க இங்க இருந்து போய் ரூம் எடுத்து தங்கி இது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எங்க மக்கள் இந்த கிரிக்கெட் ஒன்று பார்க்கறதுக்காண்டி. கடைசியா வேர்ல்ட் கப்ல நக்கு ஆயிட்டு போடா நீங்களும் கூட கிரிக்கெட்